கண்மணி வந்து அசிங்கப்படுத்தி, கேவலப்படுத்தி, அதே டைமில் மோசமான வார்த்தைகளால் திட்டி வந்து காயப்படுத்தி என்ன பண்ணுறாங்க, கண்மணியை வெளியே பூச்சி தள்ளி விடுறாங்க பாட்டி. அந்த டைமில் கரெக்டாக என்ன பண்ணுறாங்க, நம்ம வந்து பவி வந்து நிறுத்துங்க அப்படின்னு சொல்லிட்டு செமையாக கத்துறாங்க. எல்லாருமே அதிர்ச்சி அடைகிறாங்க. உடனே பவி வந்து எதுக்காக இப்போ வந்து கண்மணி அக்காவை வெளியே வந்து துரத்துறீங்க அப்படின்னு சொல்லிட்டு கேட்டோன்னே, அவள் பண்ண விஷயத்துக்கு அப்படி தான் பண்ண முடியும் பவி, உனக்கு எதுவும் தெரியாது, நீ அமைதியாயிருமா, நீ போடி வெளியே அப்படி சொல்லிட்டு தரத்தை பார்க்குறாங்க பாட்டி. நிறுத்துறீங்களா, இந்த பிரச்சனைக்கும் கண்மணி அக்காவுக்கும் எந்த சம்மந்தமும் கிடையாது, இந்த பிரச்சனையில் சம்மந்தப்பட்டவன் நான் அப்படின்றாரு. அதை கேட்டுட்டு எல்லாம் அதிர்ச்சி அடைகிறாங்க. பவி நீ என்னம்மா சொல்கிற அப்படின்னு சொல்லி சொன்னோன்னே, இந்த பிரச்சனைக்கு உனக்கும் என்ன சம்மந்தம் இருக்குது, இது ஒரு அசிங்கம்மா, இதிலெல்லாம் நீ தலையிடாத, நீ எவ்வளோ நல்ல பொண்ணுன்னு எங்களுக்கு தெரியாதா அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறாங்க பாட்டி. அதை கேட்டுட்டு, நான் நல்ல பொண்ணு தான், இப்போவும் நல்ல பொண்ணு தான், ஆனால் இதில் சம்மந்தப்பட்டதால் யாரும் அசிங்கமான பொண்ணுன்னு ஆக முடியாது பாட்டி அப்படின்றாங்க. அதை கேட்டுட்டு வந்து பாட்டி வந்து நீ என்ன சொல்கிற ஒன்றும் புரியல அப்படின்னோடனே, உடனே வந்து பவி வேணாமா அப்படின்னு சொல்லிட்டு அவங்க அம்மா அப்பா சொல்கிறா, போதும்பா போதுமா, நான் என்னாலலாம் வந்து இதை தாங்கிக்கவே முடியாது, என்னால் அக்கா அவமானப்படுறதை தாங்கிக்க முடியாது. உடனே ஓடி வந்து பவி வேணாம் பவி சொன்னால் கேளு, இது எதுவும் வேணாம், இங்கே பாருங்கள் நான் தப்பு செஞ்சேன்னு நீங்கள் நினைக்கிறீங்க, நான் வீட்டை விட்டு போனோம் அவ்வளோதானே, நான் இப்போவே வீட்டை விட்டு போயிடுறேன் அப்படின்னு சொல்லிட்டு வந்து போக பார்க்குறாங்க நம்ம கண்மணி. அக்கா நில்லுங்க அக்கான்னு சொல்லிட்டு கையை பிடிச்சி இழுக்கிறாங்க பவி. சொன்னால் கேளு பவி அப்படின்னோடனே, நீங்கள் அமைதியாக இருங்கக்கா, எதுவுமே எல்லாருக்கும் தெரியணும், இப்போது இந்த தப்பு யார் யாருக்கு தெரியும்னு தெரியல, எல்லாரும் தப்பாக உங்களை பேசும்போது என்னால் பார்த்துட்டு சும்மா இருக்க முடியாது, அக்கா நீங்கள் அமைதியாக இருங்க, இங்கே பாருங்கள் நேராக போயிட்டு அந்த நபர்கிட்ட வந்து உனக்கு என்னடா பிரச்சனை, நான் தானே உனக்கு பிரச்சனை, எதுக்காகடா தேவையில்லாமல் கண்மணி அக்காவை இழுத்த அப்படின்னு சொல்லிட்டு கேட்குறாங்க. அதை பார்த்துட்டு அந்த ஆள் முறைக்கிறான், அப்படியே வந்து பார்த்துக்கிட்டே இருக்காரு. உடனே வந்து சொல்கிறா எதுக்காக இழுத்த, என் பேர் தான் நீ சொல்லியிருக்கணும், அதை விட்டுட்டு கண்மணி அக்கா பேரை ஏன்டா சொன்னேன், சொல்ல போறியா இப்போ இல்லையா அப்படின்னு ஒன்று. எல்லாருக்கும் ஒன்றும் புரியல, என்னம்மா சொல்கிறேன், இவனுக்கு உனக்கும் என்ன சம்மந்தம், இவனை நான் கல்யாணத்துக்கு முன்னாடியே லவ் பண்ணியிருந்தேன், ஆனால் இவன் மோசமானவன் கேவலமானவன் தெரிஞ்சுதான் இவனை விட்டு நாங்கள் விலகிட்டேன், ஏன் இந்த விஷயம் என் அப்பா அம்மாவுக்கும் நல்லா தெரியும், ஆனால் இவன் இங்கே வந்து இவ்வளோ பிரச்சனை பண்ணுறான், ஆனால் அவன் என்ன தானே கேள்வி கேட்கணும், ஏன் கண்மணி அக்கா கிட்ட பேசுகிறான், ஏன் கண்மணி அக்காவை தப்பாக சொன்னான்னு இப்போ வரைக்கும் எனக்கு தெரியல அப்படி சொல்கிறாங்க. சொல்ல போறியா இப்போ இல்லையா அப்படி சொல்லிட்டு கேட்டுகிட்டே இருக்காங்க. இவன் இப்படி சொன்னால் வேலைக்கு ஆக மாட்டான் வந்து பவி, நான் கேட்குறேன் ஏன்டா எவ்வளோ தைரியமாக தான் வந்து கண்மணி மேலே இவ்வளோ பெரிய பழியை தூக்கி போடுவேன், அப்போது எவ்வளோ தைரியம் தான் பண்ணிகிட்டு இருப்பேன், யார் அவனுக்கு இதெல்லாம் சொல்லி கொடுத்தது, எதுக்கடா இப்படிலாம் பண்ண அப்படி சொல்லிட்டு செம்மையாக அடிக்க போகிறாரு நம்ம வந்து அன்பு அடிக்கிறதை பார்த்துட்டு வந்து வழி தாங்க முடியாமல் நான் உண்மையை சொல்லிடுறேங்க அப்படி சொல்லிட்டு அழறாரு அவர். உடைய மரியாதை உண்மையை சொல்லி இல்லை போலீஸ் ஸ்டேஷனை பிடிச்சி கொடுத்துருவேன் அப்படின்னோடனே, நான் உண்மையை சொல்லிடுறேன், நடந்த விஷயத்தை சொல்லிடுறேன், நான் வந்து பவியை வந்து எப்படியாவது மிரட்டி காசு வாங்கலாம் தான் நினச்சேன், அந்த டைமில் இவங்க தான் இங்கே வந்து நின்னாங்க, அப்போ தான் வந்து நடந்த விஷயத்தை எல்லாத்தையும் சொல்கிறாரு, இவங்க தான் எனக்கு வந்து சொன்னாங்க இந்த மாதிரி நானே காசு கொடுத்துட்டேன்னு சொல்லிட்டு, ஆனால் அவங்க காசு கொடுக்காம என் வீட்டில் வந்து ப்ரூஃப் எல்லாம் எடுத்துகிட்டு போயிட்டாங்க, அதுக்கப்புறம் வந்து நான் இவங்க 2 பேரையும் மீட் பண்ணேன் அப்படி சொன்னோன்னே அவங்க 2 பேரையும் காட்டுறாரு. பார்த்தா அதிர்ச்சி அடைகிறாங்க. மயூரியும் ஸ்வேதாவும் இவங்க 2 பேர் தான் என்கிட்ட வந்து இந்த மாதிரி உங்கள் 2 பேருக்குள்ளே தப்பான உறவு இருக்குன்னு எங்களுக்கு தெரியும், அதனால் அந்த விஷயத்தை வந்து எல்லாம் முன்னாடி சொல்லுன்னு சொன்னாங்க, காசும் தரேன்னு சொன்னாங்க, அதனால தான் வந்தேன்னு சொல்கிறாங்க. அதை கேட்டுட்டு வந்து நீங்கள்லாம் ஒரு மனுஷங்களா, ஒரு பொண்ணு மேலே பழியை தூக்கி அவன் போடுறான், அதுக்கு சப்போர்ட் பண்ணியிருக்கீங்க, உங்களுக்கு கண்மணி மேலே ஏன் இவ்வளோ வன்மம் அப்படி சொல்லிட்டு அன்பு டென்ஷன் ஆயிடுறாரு. உடனே வந்து இவ்வளோ தாங்க நடந்துச்சு அப்படின்னு அடப்பாவி தைரியம் வந்தால் பணத்துக்காக இப்படிலாம் பண்ணுவேன்னு சொல்லிட்டு நல்லா அன்பு போட்டு அடிச்சு விடுறாரு. இவனை மூலம் ஸ்டேஷனில் ஒப்படைக்கணும் அப்படின்னோடனே, வேணாம் தம்பி ஒப்படைக்க வேணாம், இவன் ஸ்டேஷனுக்கு போனான்னா தேவையில்லாமல் என் பொண்ணு பேர் தான் கெட்டு போகும், ப்ளீஸ் தம்பி தயவு செய்து அவனை விட்டுருங்க தம்பி, உங்களை கெஞ்சி கேட்குறேன் அப்படி சொல்லிட்டு வந்து பவியோட அப்பா அம்மா சொல்கிறாங்க. இங்கே பாருடா, இதுக்கப்புறம் இந்த மாதிரி வேலையெல்லாம் செஞ்ச நிஜமாலே வந்து போலீஸ்க்கு போக வேண்டியது இருக்கும், போடா இங்கேருந்து அப்படி சொல்லிட்டு துரத்தி விடுறாங்க. அடுத்து வந்து ஓடி போயிடுறாரு அவர். இங்கே வந்து பார்த்தீங்கல்ல கண்மணி எப்படிப்பட்டவன் உங்களுக்கு புரியுதா பாட்டி, இப்போவாவது யாராவது ஏதாவது சொன்னால் உடனே நம்பி வந்து அவளை வீட்டை விட்டு வெளியே போக வைக்கிறீங்க, இதெல்லாம் நல்லாவா இருக்குது நீங்கள் பண்ணுறதெல்லாம் அப்படின்றாங்க. உடனே பவி வந்து இங்கே பாருங்கள் பாட்டி, இவனுக்கும் எனக்கும் எந்த சம்மந்தமும் இல்லை, ஆனால் வந்து இந்த விஷயத்தை நான் சொல்லியிருக்கணும், ஆனால் இதெல்லாம் வந்து சொல்கிறதுக்கு எனக்கு வந்து மனசு கஷ்டமாக இருந்தது, அதனால தான் நான் சொல்லலை. உடனே போகிறாங்க. அக்கா நீங்கள் ஏன்க்கா இப்படிலாம் பண்ணீங்க, உண்மையை சொல்லியிருக்கால எல்லாரும் முடியும், உங்களை எவ்வளோ அசிங்கப்படுத்தி அவமானப்படுத்துகிறாங்க, ஆனால் நீங்கள் ஏன்க்கா சொல்லலை அப்படின்னோடனே, இதில் என்ன இருக்க பவி, நீ என் தங்கச்சி பவி, உனக்காக நான் இது கூட செய்ய மாட்டேனா, உன் மானத்தை காப்பாற்றணும்னு நான் நினைக்க மாட்டேனா பவி அப்படின்னு அக்கா அப்படின்னு சொல்லிட்டு அப்படியே கட்டிக்கிறாங்க. பவி வந்து நம்ம கண்மணியை உடனே வந்து கண்மணி அக்கா மாதிரி யாருமே இருக்க முடியாது அப்படின்னு சொல்லிட்டு உடனே பவியோட அப்பா அம்மா வந்து கண்மணிக்கு நன்றி சொல்கிறாங்க. எவ்வளோ பெரிய விஷயம் பண்ணியிருக்க தெரியுமாம்மா, கூட பிறந்தவங்களுக்கு கூட இவ்வளோ பெரிய உதவி செஞ்சுருக்க மாட்டாங்க, என் பொண்ணோட மானம் போகக்கூடாதுன்னு இவ்வளோ பெரிய விஷயம் செஞ்சுருக்கியம்மா அப்படின்னு சொல்லிட்டு உனக்கு நன்றிமா சொல்லிட்டு கையெடுத்து கும்பிட்றாங்க. அதை பார்த்துட்டு கண்மணி பரவாயில்லைங்கன்றாங்க. அன்பு கிட்ட வராரு. ஏன் கண்மணி என்கிட்டயாவது சொல்லியிருக்கலாம்ல அப்படின்றாங்க. சாரிங்க அப்படின்றாங்க. 2 பேருமே கையை பிடிச்சிட்டு அப்படியே வந்து பேசிட்டு இருக்கிறத பார்த்துட்டு வெண்ணிலாவால் தாங்கிக்கவே முடியல. அவங்க கேங்கும் செம்ம டென்ஷனாக அப்படியே பார்த்துட்டு இருக்காங்க.